வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல்லில் 44வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸ்மால் லீக் டீமாக இருந்தாலும் சரி, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் உங்களுக்காகவே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பிச்சை பற்றி என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் மேட்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழில் உங்களுக்கு அப்படி தெளிவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் என்னைய கேட்டிங்க அப்படின்னா இந்த சிதம்பரம் ஸ்டேடியம், நம்ம சென்னை ஸ்டேடியம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டாஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பிச்சில். இந்த பிச்சுன்னு கிடையாது, எந்த பிச்சாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ வந்து டாஸ் தாங்க. இந்த ஐபிஎல்லில் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக மேட்சை வின் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் 75%. அதுவும் ரீசெண்டாக நடந்த எல்லா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம்ஸ், நீங்களாம் மும்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணுறாங்க அவங்க பாட்டுக்கு. காரணம், டாஸ் வின் பண்ணுவார் ஹர்திக், சூஸ் டு பவுல். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே பவுல் ஃபர்ஸ்ட் அப்படிம்பார். அதனால் டாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பிச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் வின் பண்ண முடியும். எப்படி? நீங்கள் குறையாமல் ஒரு 180லேருந்து 190 வரைக்கும் மேலே ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து டிஃபென்ஸ் பண்ண முடியும். உங்களால் முடியாதுன்னு கிடையாது. ஸோ நீங்கள் டார்கெட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு 150லாம் அடிச்சுட்டு இந்த பிச்சில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோற்றுருவீங்க. அதே இது 180 to 190 போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எப்படி இருந்திருக்கு, ஃபாஸ்ட்டுக்கு எப்படி, ஸ்பின்னுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs எம்ஐ இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் சிஎஸ்கே அவங்களுடைய ஹோமில் வந்து வின் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து விளாண்ட எல்லா மேட்சுமே சிஎஸ்கே வந்து ஹோம்லேயே வந்து தோற்றுருக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்ச இதில் கேவலமான தோல்வியை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். 2வது மேட்ச் பார்த்திங்கன்னா ஆர்சிபி கூட, 3வது மேட்ச் டிசி கூட, 4வது மேட்ச் வந்து கேகேஆர் கூட. ஐயோ, சொல்லவே முடியாது, அந்த லெவலுக்கு வந்து ஒரு மோசமான தோல்வியை இப்போ சந்தித்தோம். ஆனால் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டிங் செகண்ட் தாங்க நிறையா பண்ணோம். அதனாலே நம்ம தோற்றோம். ஆனால் இப்போ நீ வந்து என்ன சொல்கிற, பேட்டிங் செகண்ட் பண்ணால் தான் நல்லது அப்படின்னு என்ன கேட்கலாம். பட் சிஎஸ்கே டீமுக்கு அது செட் ஆகலை. பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் செட் ஆகலை, ஃபஸ்ட்டு பண்ணாலும் செட் ஆகலை. அதுக்கு எதுவும் நம்ம பண்ண முடியாது. அண்ட் ஓவராலாக நீங்கள் பாருங்கள், இந்த மேட்ச்சில் எம்ஐ வந்து 155 ரன் தான் ஸ்கோர் அடித்தாங்க. அதை வந்து ஈஸியாக வந்து சிஎஸ்கே அடித்தாங்க. அதே போல் சிஎஸ்கே 103 தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதை கேகேஆர் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி 196 ரன் அடித்தாங்க, அதை சேஸ் பண்ண முடியல. டிசி 180 அடித்தாங்க, அதையும் சேஸ் பண்ண முடியல. அதனால தான் சொன்னேன் 180 to 190 போனால் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட்டு ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னுக்கும் நல்லாவே வேல்யூ இருக்குது. நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஓவராலாக 4 மேட்ச் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட். ஹை ஸ்கோர் ஆர்சிபி, லோ ஸ்கோர் சிஎஸ்கே. இன்னிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா 0 to 150 3 இன்னிங்ஸ். அதாவது எல்லா பிச்சிலையுமே நான் இந்த ஐபிஎல்லில் வந்து 190ங்கிறது தான் அதிகமாக இருக்குது. இல்லது 170 to 189 தான் அதிகமாக இருக்குது. ஆனால் சிஎஸ்கே கிரவுண்டில் மட்டும்தான் 0 to 150 ஸ்கோரும், அதே போல் 150 to 169 ஸ்கோர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு லோ ஸ்கோர் வேணும்னு இதிலேருந்து நமக்கு தெரியுது. இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஓப்பனர், சிஎஸ்கே ஓப்பனர் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஷேக் ரஷீத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம 2 ஓப்பனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று ரச்சின் ரவீந்திரா, இன்னொன்று ஷேக் ரஷீத். ஸோ 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரச்சினை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ரச்சின் வந்து எப்போலாம் ஒரு செகண்ட் பேட்டிங் வர்றாரோ அப்போலாம் நீங்கள் வந்து அவரை அட்லீஸ்ட் ஒரு 70% நீங்கள் வந்து உங்களுடைய டீம்ஸில் நம்பலாம். அதாவது பார்த்திங்கன்னா எம்ஐக்கு அகேன்ஸ்டாக ஒரு 65, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 41, பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 36, எல்எஸ்சிக்கு அகேன்ஸ்டாக ஒரு 37 அப்படின்னு சொல்லி ஒரு 6 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாரு. அது போக இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயும் நான் பார்த்துருக்குறேன். 2வது பேட்டிங் வந்தார் அப்படின்னா ரச்சின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு
30+ அப்படிங்கிற ரன்னை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தார்னா இந்த மாதிரி நிறைய சிங்கிள் டிஜிட் ஆடி இருக்காரு. ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாண்டு வெர்சஸ் ஸ்ரீலங்கா T20 சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரச்சின் ரவீந்திரா வந்து நிறைய ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடும்போது. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் ஆடும்போது அந்த 30+ ரன் அடிக்கிறாரு. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேங்க. ஷேக் ரஷீத் ஸோ நல்ல யங் டேலண்டட் பிளேயர். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக தான் ஆடி இருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு குறையாமல், அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு ஹிட்டர்னு சொல்லலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா தரையாகவும் ஆடுறாரு, ரொம்ப அவசரப்பட மாட்டேங்கிறாரு. ஸோ குறைஞ்சது நான் எதிர்பார்க்குறது ஒரு 25லேருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஆயுஷ் மேத்ரே ஸோ ஒரு எங்கடா இருந்த இவ்வளோ நாள் ஒன்றா தாண்டா தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் எங்கே இருந்தால் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்திருக்காரு நல்ல யங் டேலண்டட் பிளேயர். நீங்கள் எம்ஐ கூட பார்த்துருப்பீங்க எவ்வளோ அதிரடி அப்படின்னு. ஒரு ரோஹித் சர்மா மாதிரி நமக்கு ஒரு ஹிட்டர் வந்த உடனே டப்புன்னு 6 அடிக்கிறது. ஆனால் இந்த புஸ்வானம் வந்து டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 அடித்து பயங்கன்னு போகும், அப்புறம் வந்து டப்புன்னு புஸ்வானம் மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ஹிட்டர்ஸு ஹிட்டு ஆர் மிஸ்ஸு டே சிக்கிச்சு அப்படின்னா ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்லைனா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு 2-3 டீமில் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே அண்ட் விஜய் சங்கர் பார்க்கலாம். நான் சிவம் துபே இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் துபேயை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த சீசனில் 2 இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறார், 31-50ன்னு சொல்லி டாப் கிளாஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். ஒரு 40+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுவே செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். லாஸ்ட்டு நீங்கள் லக்னோ கூடயும் பஞ்சாப் கூடயும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு 4 மேட்சாக. ஸோ சிவம் துபே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி வந்தால் நான் கண்டிப்பாக சிவம் துபேயை வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன். செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20% டீமில் வந்து கம்மி பண்ணுவேன். அடுத்து விஜய் சங்கர் அந்த லெவலுக்கு வந்து பெருசாக ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் அதுக்கு மேலேலாம் அவர் ஆட மாட்டார். அது எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, இதுதான் அவருடைய ஒரு ஆவரேஜாக இருக்கும். அப்புறம் தோனி, நான் தோனியை பற்றி எப்போவும் என்ன சொல்கிறது, செகண்ட் பேட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் எடுங்க. ஏன்னா சேசிங்கில் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபினிஷர் அப்படின்னா இந்தியாவில் ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷர் அப்படின்னா நம்ம தோனியை சொல்லலாம். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது அவருடைய ஸ்கோர்லாம் பாருங்கள், ஒரு 30, 16, 30, 27, 26 அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்கும். ஏன் மற்ற பிளேயர்ஸ் அடிக்காத ரன்னை கூட தோனி அடித்து கொடுப்பார். அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் நான் இம்பார்ட்டன்ஸ் எடுக்க மாட்டேன். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தால் நான் இம்பார்ட்டன்ஸ் எடுப்பேன். அடுத்து ஜடேஜா, அஸ்வின் 2 ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஜடேஜா அப்படி என்ன பண்ணிட்டார் இந்த சீசனில் அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஆடல. நம்ம நினைப்போம் லாஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட 53 ரன் அடித்தார், எத்தனை பால் அடித்தார், அதான் மேட்ரு. ஸோ இருந்தாலும் ஜடேஜா முன்னை விட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக விக்கெட்லாம் எடுக்காமல் இருந்தார். இப்போ ஓரளவுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஜடேஜாவை உங்களுடைய டீம்ஸில் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். மொதல் மேட்ச் பாருங்கள், விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு 17 ரன் அடிச்சிட்டார். 2வது மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் 25 ரன் அடிச்சிட்டார். 3வது மேட்ச் வந்து 32 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். 2வது மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து 2 ரன் அடிச்சிட்டார். பஞ்சாப் கூட வந்து வெறும் 9 ரன். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜடேஜா ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக மீதி எல்லா மேட்சுமே ஜடேஜா வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஃபேண்டசி பாயிண்டான ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்டை வந்து வாங்கி கொடுத்துட்றாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜடேஜாவை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அஸ்வின் இறக்குவாங்களா இல்லையான்னு தெரில. சேப்பாக்கில் நல்லாவே பவுல் பண்ணுவாருன்னு நம்புவோம். ஸோ மொதல் 3 மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக 2 விக்கெட். லாஸ்ட் மேட்ச்சில் எம்ஐக்கு அகேன்ஸ்டாக செம்மையாக பவுல் பண்ணார். விக்கெட் கிடைக்கல, பட் எக்கனாமிலாம் பயங்கரமாக பவுல் பண்ணார். ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம டீமோட முக்கியமான ஸ்டார் நூர் அகமது மினிமம் 1-2 விக்கெட் கேரண்டிங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நூர் அகமடை இன்றைக்கி மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள். பத்திரானா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்லுவேன். காரணம் டெத்தில் பவுல் பண்ணுவார். கடைசி மேட்ச் முடிகிறதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் ஓவர் யார் பவுல் பண்ணுவார்? பத்திரானா. அப்போது விக்கெட் கிடைக்குமே, எப்படி கிடைக்காம போகும் பாருங்கள். விளாண்ட வந்து 5 மேட்ச்சில் 4 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் விளாண்ட ஒரு மேட்சுமே விக்கெட் எடுக்காமல் போயிருக்கிறாரு. ஸோ பத்திரானா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டீமில் எடுக்காமல் இருக்கவே இருக்காதிங்க. கலீல் வந்து அதே போல் தான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண வந்தாருன்னா நல்லாவே பவுல் பண்ணுவார். அந்த நியூ பாலை வந்து கரெக்டாக மொதல் 3 ஓவர் கலீல் தான் அட்டாக் பண்ணுவார் சிஎஸ்கேல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கலீலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து கம்போஜ் வரலாம் மேபி. ஸோ இருந்தாலும் சும்மா ஸ்டாட்ஸ் கொடுக்கணுமேனு கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை அஸ்வின் இல்லைன்னா கம்போஜ் தான் உள்ளே வருவார்.
ஸோ இப்போ நம்ம டீம் அதாவது இன்றைக்கி மேட்ச் எதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள்லாம் எதிர்பார்க்க மாதிரி ஏதோ குவாலிஃபையர் ஆகிறதுக்கெல்லாம் இந்த மேட்ச் கிடையாது. யார் கடைசி இடம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மேட்ச்சு. எப்படி இருந்த சிஎஸ்கேயை எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்கள். ஸோ அபிஷேக் சர்மா ஹெட்டு, நம்ம ஏற்கனவே நான் நிறையா வாட்டி சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பீங்க. அபிஷேக் சர்மா ஹெட்டு, இந்த இஷான் கிஷாந்த் இவங்களெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. ஸோ சிக்கிச்சா போட்டு கொளுத்தி எரிஞ்சிருவாங்க. இல்லையா சத்த கட்டாமல் அவுட்டு. லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா வெறும் 8 ரன் தான் மும்பைக்கு அகேன்ஸ்ட், அடிக்கவே விடலை. அதே போல் தான் ஹெட்டும் டக் அவுட்டில் போனார். என்னோடய ஆப்போனண்ட் பாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெட்டை தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே போல் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்து வந்தாங்க. பட் அது ஒர்க் ஆகலை அவங்களுக்கு. ஆனால் அதுக்குன்னு ஹெட்டு இன்றைக்கும் அடிக்க மாட்டார்னு நினைக்காதீங்க. அதுதான் ஒரு டேஞ்சர். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட நம்ம இன்றைக்கி இவ்வளோ அடிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7 டீம் வரைக்கும் ஹெட்டை ட்ரை பண்ணலாம். ஒரு 6 டீம் வரைக்கும் நீங்கள் வந்து அபிஷேக் சர்மாவை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணோம். இஷான் கிஷான்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம், மேட்ச் வந்து நம்ம வச்சு கழுத்து எடுத்த மாதிரி 106 ரன் அடித்தார் 6 கூட. அடுத்து பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளாப்புங்க. எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்டுங்க, நம்பவே முடியாது. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா என் ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து இஷான் கிஷாந்த் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் மேட்ச் அடித்தாங்கிறதுனால எல்லா மேட்சும் எடுக்கிறாங்க. எல்லா மேட்சுமே ஃப்ளாப் தான். லாஸ்ட் மேட்ச் முதற்கொண்டு ஃப்ளாப். அது மட்டும் இல்லாமல் அந்த 1 பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன்லையும் இஷான் கிஷாந்தை ட்ரை பண்ணுறாங்க. எதுக்குன்னு தெரில. ஒருவேளை டபுள் ஆப்ஷன் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு அல்டிமேட் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷாந்த் எம்ஐ கூட 1 ரன்னு. ஸோ அவனுக்கு வந்து 5 பாயிண்ட், பிளேயிங் 11 சேர்ந்து 4 பாயிண்ட்டு ப்ளஸ் 1 ரன் அடித்தே 1 பாயிண்ட்டு. இதில் என் ஆப்போனண்ட்டு நான் போட்ட பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் ரெட்டியை போட்டிருக்கேன். என் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா 2 ரன்னு 6 பாயிண்ட்டு, வித்தியாசம் 1 பாயிண்ட். இதுதான் லக்கு இன்றைக்கி எனக்கு சாதகமாக இருந்தது. நான் வந்து அந்த மேட்ச்சில் வந்து ஜஸ்ட் 1 பாயிண்டில் இஷான் கிஷாந்த் வின் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி தலைவருக்கு விக்கெட்டே கிடையாது. அவராக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மும்பைக்கு பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சட்டுப்புட்டுன்னு கிளம்பி போயிடுவார். அதில் மற்ற ஹர்திக் பாண்டியாலேருந்து எல்லாருமே அவரை பாராட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா பேட்டில் பால் பட்டிருக்காது. ஸோ அது வேறு ஒரு காமெடியாக போச்சு. அண்ட் நிதிஷ் ரெட்டி கன்சிஸ்டன்சியான பிளேயருங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 20லேருந்து 30 ரன் அடித்து கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி பிளேயர். அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கிளாசன் வந்து கிளாசிக்காக ஆடிட்டுருக்காரு. நான் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து கிளாசனுக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டியை ஒரு பிக்காக ட்ரை பண்ணேன். பட் நிதிஷ் ரெட்டி ஏமாற்றிட்டார். நல்லா ஆடுவார்னு நினச்சேன். இந்த சீசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறையா ஏமாற்றங்கள் தான். பட் கிளாசன் அன்ஸ்டாப்பபிளாக ஆடிட்டுருக்காரு. நீங்கள் பாருங்கள், கன்சிஸ்டன்சினா இந்த சீசனில் அது கிளாசன் தான். ஹெட்டோ அபிஷேக் சர்மாவோ கிடையாது. அன்கித் வர்மா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆடுறாரு. பட் ரொம்ப அதிரடி. நான் சொல்லியிருக்கேன், சும்மா எல்லா பாலையும் சுத்தம்னு நினச்சா எப்படி முடியும்? அது கீப்பர் கையில் கேட்ச் ஆகி போயிட்டார். அதே போல் தான் இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்ச ரன்னாக நீங்கள் எதிர்பார்க்குறது அன்கித் வர்மாட்டேருந்து ஒரு 20+ ரன் வேணால் எதிர்பார்க்கலாம். அதே போல் அபினவ் மனோகர் இன்றைக்கி சூப்பராக ஆடிட்டார். நல்ல பிளேயர். பட் இவ்வளோ நாளாக சரியாக செட் ஆகலை. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 43 ரன் இம்பேக்ட் சப்பா வந்து ஆடினார். ஸோ உண்மையிலே பாராட்டணும் தான். அடுத்ததாக கமிட்மெண்டிஸ் ஆட மாட்டார். நமக்கு வந்து கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டீமில் 4 ஓவர் பவுலிங் பண்ணுவார். பட் கம்மின்ஸ் பாலை இந்த சீசன் வந்து கொஞ்சம் எல்லாருமே அடிக்கிறாங்க. விக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே நல்லாவே வந்து அடிக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் 1 விக்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அன்சாரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிஎஸ்கே பிச்சுங்கிறதுனால நீங்கள் 1 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அவர் ஆல்மோஸ்ட் விளாண்ட எல்லா மேட்சுமே பாருங்களேன், ஒரு 1 2 3 4 5 6 மேட்ச்சில் 4 மேட்ச் மினிமம் 1 விக்கெட். அப்படின்னா 40+ ஃபேண்டசி பாயிண்ட் போயிடுவார். ஸோ நல்ல கேரண்டியாக பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஹர்ஷல் பட்டேல் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறார் இந்த சீசனில். பட் ஒரு மேட்ச் ஹை விக்கெட் எடுக்கிறதுனா அது ஹர்ஷல் பட்டேல் தான். பாருங்கள், டப்புன்னு இந்த மாதிரி 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் முகமது ஷமி, நான் லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பேக்ட் சப்பாக வர்றதா இருந்தது. பட் வரல. இதனால தான் நான் சொல்லுவேன், இம்பேக்ட் சப்பை மட்டும் நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா இப்படி தான் நான் ஒருக்கா இந்த சீசனில் அனுபவப்பட்டேன். 10 ரன் 2வது பவுலிங் பண்ண வருவார்னு பார்த்தா தீபக் கோடாவை வந்து இம்பேக்ட் சப்பாக எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இம்பேக்ட் சப்பை பெருசாக நம்பாதீங்க. பரவாயில்ல, நம்பலாம். பட் இருந்தாலும் நம்புகிற மாதிரி நம்ம நம்புவோம். ஆனால் அங்கே மேட்ச் வந்து அதுக்கு நமக்கு சாதகமாக அமையாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, டப்புன்னு பவுலிங் போயில பேட்டிங் எடுத்து ஆடிடுறாங்க. ஸோ அது நமக்கு மைனஸாக தான் இருக்குது. அண்ட் மலிங்காவை பற்றி நான் சொல்லி ஆகணும். விளாண்ட 3 மேட்சுக்கு 3மே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உனட்கட்டு நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். புனே டோனிக்கிலையும் விளாண்டுருக்காரு. அவர் போகாத டீமே இல்லைங்க. நம்ம ஜப்பானில் கூட்டாங்க, பாரிஸில் கூட்டாங்கங்கிற மாதிரி அவர் போகாத டீமே கிடையாது.
எல்லா டீமுக்கும் விளாண்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர் வந்து போகாத டீமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல இனிஷியலில் பவுல் பண்ணார்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாம், அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுப்பார், அதுக்கு மேலெலாம் வாய்ப்பு கம்மி. அண்ட் இப்போது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்மால் லீக்கை ஹெட்டு அபிஷேக் சர்மா, கிளாசன், கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் இந்த 5 பேரை எஸ்ஆர்ஹெச் சைட்லேருந்து மிஸ் பண்ணாதீங்க. 10 ரனா, 100 அகமடு, கலீல் அகமடு, ஜடேஜா இந்த 4 பேரையும் நீங்கள் வந்து சிஎஸ்கேல இருந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த 4 பேர் தான் முக்கியமான பிளேயர். உங்களுடைய 6வது பிளேயராக எஸ்ஆர்ஹெச்சில் வந்து யாரை வேணாலும் வைக்கலாம், இல்லை 6வது பிளேயராக சிஎஸ்கேல வைக்கலாம், 5வது பிளேயராகவும் சிஎஸ்கே வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ மோஸ்ட்டாக இந்த 9 பிளேயர் வந்து சேஃபாக வருவாங்க. 10வது பிளேயராக ஷேக் ரஷீத் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா சிவம் துபே எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹெட்டை நம்பி போடுறவங்க ஹெட்டை நம்பி போடலாம். அபிஷேக் சர்மா இந்த சீசன் ஃபுல்லாக ஃப்ளாப் தான், ஒரு மேட்ச் தான் அடித்தார். அந்த அடித்த மேட்ச்லேயும் பஞ்சாபில் வந்து கேட்சை மிஸ் பண்ணாங்க, நோ பால், அவுட் ஆன பால் நோ பாலாக யாஸ்தகூர் போட்டார். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டோம், அவர் பெருசாக ஆடிட்டார் அப்படிமோ. ஆனால் அபிஷேக் சர்மாலாம் இந்த சீசனுக்கு சாய் சுதர்சன் காதூசி வர மாட்டார் அப்படின்னு நான் ஐயோ எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் எப்படி சொல்கிறது, சாய் சுதர்சன் அப்படிங்கிற பிளேயரை வந்து எல்லாருமே மட்டம் தட்டுறாங்க. அது என்னென்னே தெரியல, ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து போனதா அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவர் எல்லா மேட்சுமே 50+ அடிக்கிறார். ஆனால் அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் வந்து ஒரு 100+ அடித்தார். அதுவும் லக்கு தான் இருக்குது. நம்ம மேட்சை ஃபுல்லாக பார்க்கணும். போட்ட பால் வந்து யாஸ்தகூர் பாலில் நோ பால் கேட்ச், இல்லைனா அந்த அப்போவே அவுட்டு. சஹால் வந்து ஒரு கேட்சை மிஸ் பண்ணுவார், இல்லைனா அப்பவும் வந்து அபிஷேக் சர்மா அவுட்டாக இருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். 100 அகமடு, ஜடேஜா, கலீல் அகமடு இந்த 4 பேருமே உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கும். கலீல் அகமடை வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார்னா 10 ரனாவை ட்ரை பண்ணலாம். ஸோ லோ பர்சன்டேஜ் குட் பிளேயரில் மாறாமல் இருந்திருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜில் வந்து நீங்கள் இன்றைக்கி மேட்ச்சில் வந்து 2 யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்களே நம்ம சென்னையில், அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷேக் ரஷீதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக உங்களுடைய டீமில் எடுங்க. எஸ்ஆர்ஹெச்சில் வந்து அந்த சீசன் அன்சாரி இருக்கார்ல, ஸோ அவர் அந்த ஸ்பின்னரெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் லோ பர்சன்டேஜில். ஏன்னா சிஎஸ்கே பிச்சு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச் அப்படிங்கிறதுனால. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ தெளிவாக எல்லாமே சொல்லிட்டேன். நம்மளுடைய போர்டு ப்ரெடிக்ஷன் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வேலை விஷயமாக வெளியே வந்ததுனால போர்டு பண்ண முடியலை. ஸோ இதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க எல்லோரும், பரவாயில்ல. ஏன்னா நான் முதல்ல ஆரம்பத்தில் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது 2018க்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருந்தேன். ஸோ அப்பவும் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை இன்னமும் என் நண்பர்கள் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒரு நாள் லாஸ் ஆகலாம், 2 நாள் லாஸ் ஆகலாம். ஏன்னா இது ஃபேண்டசி தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வின் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறீங்க. நான்லாம் தொடர்ந்து 10-15 மேட்ச் தோற்றா கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அதுக்கு தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுவேன். எப்போவுமே வந்து ஒரு சின்ன இதாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், இதே உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுறோம் அப்படின்னா மேட்ச் நம்பர் 1 அதுக்கு ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் அதே தான் இருக்கணும். நம்மகிட்ட ஒரு மேட்ச் நம்பர் 30 மேட்ச் விளாடணும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்ககிட்ட இருக்கிற காசை நான் 5 மேட்ச் தான் விளாடுவேன் அப்படின்னீங்கன்னா 5 மேட்சும் லாஸ் ஆகணும், தோப்போம், நம்ம டீம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ 30 மேட்ச் அப்படிங்கும்போது நான் எப்படி பிரித்தேன் அப்படின்னா இந்த ஐபிஎலுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு பிரித்தேன். ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா நான் சொல்கிறது அந்த 4 மெம்பர் லீக்கை வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த 4 மெம்பர் லீக் தான் ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் 4 மேட்ச்சில் ஜஸ்ட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காசு பத்திரமா இருக்கும். 4க்கு 2 வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்டபிள். 4க்கு 3 வின் பண்ணிங்களா, எப்பா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4க்கு 3ங்கிறதுலாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் இந்த ஐபிஎல்லில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் வந்து இப்போ ரீசெண்டாக தான் எல்லா மேட்சுமே முடிஞ்சுது. ஸோ மொத்தம் வந்து நான் பிரிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 74 மேட்ச்சு. அப்போது அதை நான் 2ஆக பிரிக்கும் போது 37 மேட்ச்சுக்கிட்ட நான் பிரித்தேன். அதில் இந்த 37 மேட்ச்சில் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மேட்ச்சுக்கிட்ட அல்ட்ரா க்ளீன்ஷிப் தான். ஃப்ரம் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நமக்கு அல்ட்ரா க்ளீன்ஷிப் தான். இடையில தான் ரொம்ப தோற்றோம், அடுத்து எல்லாமே நமக்கு வந்து ஸ்வீப் தான். ஸோ இப்படி 4 மெம்பர் லீக் விளாடும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருக்கும். சும்மா லாஸுன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அது சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் ஒரு சம்மு போடுறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் போட்டால் தான் அந்த சம்மு வரும். ஃபார்முலா தெரியாமல் சம்மு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஃபேண்டசியோட இது தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் விளாடாதீங்க. இல்லைனா
உங்களை யாருமே கட்டாயப்படுத்தலை. கேட்டால் உங்களை டீம் தான். நான் வந்து உங்ககிட்ட காசு வாங்கிட்டோ இல்லை ஏதோ பண்ணிவிட்டு நான் டீம் கொடுக்கல. நான் விளாடுற டீமை என்னுடைய சேனலில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதில் இருந்து ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணி விளாடலாம், இல்லை அதே டீமை போடலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் தமிழில் தான் சொல்லி போகிறேன். நான் வந்து என் டீம் வந்து வின் பண்ணிடும்லாம் நான் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன். தோக்கும் இப்போ தொடர்ந்து 20 நாள் கூட தோக்கும். ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். நம்ம ஒன்றும் நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கே கணிக்கிறது அப்படிங்கிற கடவுள்லாம் நம்ம கிடையாது. ஜஸ்ட் அந்த பிளேயர் அந்த வென்யூவில் எப்படி ஆடி இருக்காரு, மேட்ச் எப்படி போகும். நீங்கள் இன்றைக்கி மேட்ச்சில் SRH vs MI மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு போய் பாருங்கள். 200+ போகும் அப்படின்னாங்க. அதை நம்பி தான் நம்ம வந்து பேட்டருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பவுலிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் குறைச்சோம். ஆனால் அங்கே பாருங்கள் பேட்டிங்காக சப்போர்ட் கிடச்சிது. ஸோ அப்போ நீங்கள் முதல்ல போய் சட்டையை பிடிக்கிறது வந்து பிச்சு ரிப்போர்ட்டை கொடுத்த மேத்யூ ஹேடன் சட்டையை தான் பிடிக்கணும். நீங்கள் ஏன் சட்டையை பிடிக்கிறதுல அர்த்தங்கள் இல்லை. ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பட் இதுதான் ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளாடுங்க. ஸோ நிறையா பேக்கப்புக்கு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சும்மா நான் 2000 ரூபா இருக்குது, நான் ஒரே மேட்ச்சில் போட்டு அதை 2000 ரூபா ஆக்க வேண்டிங்கன்னா அப்படி ஆக்கவே முடியாது. யாராலையும் முடியாது. எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இதாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் காசு நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இந்த ப்ரைமு மண்ணாங்கட்டி இதெல்லாம் போய் சேராதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். இன்னமும் அது திருந்துற மாதிரி இல்லை யாருமே. ஸோ நல்லா ஏமாத்துறாங்க நண்பா இப்போலாம் அவங்கள. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.